கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கிரக வித்யபூர்ணா ஜிவிபி ஆஸ்ட்ரோ அனைத்து சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் கிருபாச்சாரியா. 2026ஆம் ஆண்டு ரிஷபராசியின் பொது பலன்களை நாம் இன்று கிரக வித்யபூர்ண சார்பாக பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பிளஸ் என்ன மைனஸ் என்ன என்பதை விரிவாக காண்போம். ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் மிகுந்த அதிர்ஷ்டங்களை அள்ளி தருவார். ஜோதிடத்தில் ஒரு கூற்று உண்டு, சனி பலமே தெய்வ பலம் என்று. ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பு, வேலையில் பிரம்மாண்டம், தொழில் ரீதியான அபிவிருத்தி, தொழில் ரீதியான வருமானங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்களும், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களும் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு. பண வரவுகளுக்கு குறைவே கிடையாது. அதே போல் குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்தும், கேது பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்தும், ராகு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்தும் மிகுந்த அதிர்ஷ்டங்களை அள்ளித் தருவார்கள். சொத்துக்கள் வாங்குவதும் வீடு கட்டுவதும் மிகவும் அனுகூலமான வருடமாக இது இருக்கும். சமுதாயத்தில் செல்வாக்குகளும் அந்தஸ்துகளும் உயரும். தொழில் ரீதியாக நீங்கள் வங்கி கடன் பெற நினைத்திருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடும். ரிஷபராசி அன்பர்களே, தாயாரின் உடல்நிலை மீது சற்று அக்கறை வேண்டும், பார்த்து கொள்ளுங்கள். மேலும் தாங்கள் சற்று சோம்பேறித்தனமாக காணப்பட்டாலும் இந்த 2026ஆம் ஆண்டு கண்டிப்பான அதிர்ஷ்டமிக்க ஆண்டாகவே உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும். நாளை மிதுன ராசி பற்றி பொது பலன்களை நாம் காண்போம். நன்றிகளுடன் நான் உங்கள் கிருபாச்சாரியா, ஜிவிபி ஆஸ்ட்ரோ. Namah Shivaya.